நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மே 16 2026. நான் கசாலி டிகோட்ஸ். இது உலக செய்திகள், உள்ளூர் அரசியல், சமுதாய கருத்துக்கள், சினிமா அனைத்தையும் முடிந்த அளவு தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் பண்ணி கிளிக் செய்து, நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. சரி, இப்போ நம்ம ஜியோ பாலிடிக்ஸ்ல பரபரப்பான சில விஷயங்கள் நடக்குது. நம்பர் 1 இவர் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி அவர்கள் யுஏஇ போயிருக்காரு. அதுக்கப்புறம் வேறு சில நாடுகளுக்கு போறாரு. இன்னைக்கு நேற்று யுஏஇ போயிருக்கிறாரு. போய் சில விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது நம்ம நாட்டுக்கு இப்போதைக்கு தேவையான விஷயங்கள். அதை பற்றின டீட்டெயில் பேசுவோம். அது இல்லாம ட்ரம்ப் சைனாவுக்கு போய் அங்க பேசியிருக்காரு இல்லையா, அதுல கிடைச்ச என்ன விளைவுகள். இப்போ டக்குன்னு பார்த்தா ஈரான் ஏதோ அடிபணிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் அதை பற்றி நான் செக் பண்ணா என்னென்ன அப்படிங்கிறது. அப்புறம் இந்தியாவோட ஃபாரின் ரிசர்வ் இதெல்லாம் பயங்கர ஒரு மோசமா இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய இந்த குரூட் ஆயில் இருக்கு, அதோட பிரைஸ் ரொம்ப டபுள் ஆனதுனால நம்ம ஃபாரின் ரிசர்வ் வேகமா கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்தியா என்ன செய்ய போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி. இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா ஒரு டீட்டெயில்டா நம்ம பார்த்துருவோம். சரி, இப்போ நம்பர் 1 என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ட்ரம்ப், ஜி ஜின்பிங் அவங்க 2 பேரும் பேசுனது இல்லை. நேற்றே ஏற்கனவே சொல்லியிருந்தோம். முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி எனர்ஜி அமெரிக்கால இருந்து சைனா வாங்குறது. எனர்ஜி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா முக்கியமா இதுதான் குரூட் ஆயில். இப்போ சைனாவோட மேஜர் சப்ளையரா இருந்தது ஈரான், ரஷ்யா. அதுக்கப்புறம் மற்ற சின்ன சின்ன நாடுகள், அதுல வெனிசுலா தான் ஆல்ரெடி போயிருச்சு. இப்போ அமெரிக்கா போய் டீல் போட்ட உடனே நாங்க உங்களுக்கு அனுப்புறதை விட உங்ககிட்ட இருந்து நாங்க கிட்டத்தட்ட 3 மடங்கு எக்ஸ்ட்ரா வாங்குறோம். அதை நீங்க மேட்ச் பண்ணி ஆகணும். எதை வச்சு மேட்ச் பண்ணுவீங்க? நீங்க எங்கிட்ட இருந்து சில ஐட்டங்கள், சோயாபீன் சம்மந்தப்பட்டது, அப்புறம் எனர்ஜி, அப்புறம் டெக் ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு சொல்லும் போது, அந்த மாதிரி போயிங்ல இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட மேட்ச் பண்ணுவோம் அப்படின்னு. ரொம்ப முக்கியமா குரூட் ஆயில். இப்ப சைனாவுக்கு தொடர்ந்து ரெகுலரா குரூட் ஆயில் கிடைச்சது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்களுக்கு ஈரானோட ஆயில் தேவைப்படாது. இது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும்? நம்பர் 1. இப்போ என்ன தகவல் வந்துச்சு அப்படின்னா, இப்போ நேற்று வெள்ளிக்கிழமை இவர் ட்ரம்ப் சைனா விட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம் அடுத்து ஒரு 48 ஹவர்ஸ் அதுக்குள்ள ஈரானோட மொத்த பவர் செக்டார்னா என்ன, இது கரண்ட், இது ஜென்ரேஷன், பவர் ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா, எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் ஆயில் ரிஃபைனரிஸ், அதுக்கப்புறம் ஆயில் ஃபீல்டு எல்லாத்தையும் போட்டு தாக்க போறோம். எப்படி பிளான் பார்த்தீங்கன்னா, நேர சைனாவுக்கு போக வேண்டியது ட்ரம்ப் சைனாவுக்கு போய் உங்களுக்கு தேவைப்படுற ஆயில் இதெல்லாம் நாங்க தர்றோம், நாங்க ஈரான் அடிக்க போறோம், நீங்க கண்டுக்காதீங்க. சைனா எப்பேற்பட்ட ஆட்கள்னா, தனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா யாரையும் தாரவாக்குறதுக்கு, யாரையும் பலிகடாக்குறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. சைனாவோட வரலாறு அப்படி. ஏன்னா அப்படி இருந்தா தான் இந்த அளவுக்கு நிறைய உயர முடியும் அப்படிங்கிற இடத்துல. இப்போ இல்ல நான் இது வரைக்கும் ஈரானோட ரொம்ப நெருக்கமா இருந்தேன், அதனால நீங்க இனிமே அப்படிலாம் விட்டு கொடுக்க முடியாது, ஈரானை விட்டு கொடுக்க முடியாது அப்படி சைனா சொல்லுவான்னு எதிர்பார்க்குறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு ஈரான், அமெரிக்காவோட பிரச்சனை இருக்கா, ஈரான் எனக்கு ஆயில் தர்றாங்க, இல்ல அமெரிக்காவே எனக்கு ஆயில் தருதா, எனக்கு ஈரான் வேண்டாம், ரஷ்யாவோட ஆயில் அதுக்கப்புறம் அமெரிக்காவோட ஆயில் எனக்கு இது போதும் அப்படின்னு. இப்போ ஈரான அமெரிக்கா அண்டு இஸ்ரேல், மெயினா அமெரிக்கா அடிக்க போறாங்க அப்படின்னா நீ அடிச்சுக்கோ அப்படின்னு ஈரானும் பச்சை கொடி காட்டினதா தகவல்லாம் வந்துச்சு. சரி, அப்போ ஹர்மோஸ் ஒழுங்கு மரியாதையா ஈரான் திறந்து விடணும், அப்படி இல்லைன்னா நாங்க எல்லாத்தையும் அடிச்சு குமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்னன்னா இமிடியேட்டா தகவல் என்ன வந்துச்சு, ஹர்மோஸ் திறந்து விட்டான்னு வந்துச்சு. ஆனா இப்ப செக் பண்ணும்போது என்ன வருது அப்படின்னா, ஹர்மோஸ் ஏற்கனவே திறந்தது போக எல்லாருக்கும் ஏற்கனவே திறந்து வச்சிருக்கோம். எப்படின்னா ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ்க்கு, சில ஈரானுக்கு எதிராக போர் புரியக்கூடிய சில கண்ட்ரிகளுக்கு, ரொம்ப குறிப்பா இஸ்ரேல், அவங்க சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கான கப்பல்களை நாங்க இன்னும் அலோவ் பண்ணல. அப்புறம் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ்னா சைனா, ரஷ்யா அண்ட் இந்தியா மாதிரி நாடுகளோட கப்பல் போறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். என்ன காரணம்னா அங்க இந்த மாதிரி மைன்ஸ் இருக்கு இல்லையா, கன்னி வெடி, கடலுக்குள்ள கன்னி வெடி, அது இதெல்லாம் எங்கெல்லாம் வச்சிருக்கோம் அதெல்லாம் நாங்க பார்த்து ஹெல்ப் பண்ணி அனுப்புறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதே நேரத்துல மே 13 இந்தியாவோட கப்பலை அந்த சைடுல, ஹர்மோஸுக்கு இல்லாம ஹர்மோஸுக்கு வெளியில
இந்த மாதிரி கல்ஃப் ஆஃப் ஒமான் அந்த ஏரியால ஒரு கப்பலை போட்டு சாத்தியிருக்காங்க. ஏன்னா நீங்க ஹர்மோஸ் இல்லாம நீங்க பைபாஸ் பண்ணி போய் வாங்குனீங்கன்னா நாங்க சாத்துவோம் அப்படின்னு ஈரான் வந்து தன்னுடைய மேலாண்மைய ஆதிக்கத்தை காமிச்சிருக்காங்க. அது தப்பா ரைட்டாங்கிறது 2வது. ஆனா காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறதான். அப்ப இந்தியா வந்து ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி தானே. அப்ப எப்படி நீங்க அடிக்க போச்சு அப்படின்னா, நீங்க எங்களுக்கு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி தான். ஆனா நீங்க வந்து யாரோட ரொம்ப இணக்கமா போறீங்க? யாரு எங்களுக்கு எதிரா இருக்காங்களோ, நம்பர் 1 வந்து அமெரிக்கா, அல்ல நம்பர் 1 இஸ்ரேல், நம்பர் 2 அமெரிக்கா, நம்பர் 3 யுஏஇ. நீங்க வந்து யுஏஇ கூட ரொம்ப நெருக்கமா வந்து அதாவது அபுதாபி, துபாய். அபுதாபி அவன் என்ன பண்றாங்க, ஃபுஜேரா போர்ட் வழியே பைப் லைன்லாம் குடுத்து எல்என்ஜி ஆயில் இதெல்லாம் வந்து எக்கச்சக்கமா எல்என்ஜி பிளஸ் ஆயில், குரூட் ஆயில் இதெல்லாம் அவங்க சப்ளை பண்றதுல ஏன்னா அவங்க வந்து 3 மேஜர் சப்ளையர் டு இந்தியா. ஓகே. அவங்களோட நீங்க சேர்ந்து இப்படி பண்றீங்க அப்படின்னா, நாங்க வந்து ஹர்மோஸ் இங்க வச்சுக்கிட்டு வலிச்சுட்டு உட்காந்துருக்கதா? அப்படின்னு போட்டு தாக்கிட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூ நடக்குது. அவங்க சொன்னது ஹர்மோஸ் வந்து நாங்க க்ளோஸ் பண்ணல. ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி முன்னாடி சொன்னாங்கல்ல, அதே தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்ப எப்படின்னா, இப்போ யுஏஇ வந்து ஆயில் ரூட்ட நாங்க பைபாஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு அந்த வேலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நடக்குது. சரி. இப்போ வந்து நமக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, சைனா ஈரான் ஆயில வாங்கல. கிட்டத்தட்ட அப்படித்தான் அவங்க டீல் அப்படித்தான். வாங்கல அப்படின்னா, ஈரான் வந்து உற்பத்தி பண்ற ஆயில வந்து யார்ட்ட விப்பாய்ங்க? நீங்க ஷேடோ ஃபிளீட் போட்டாலும் வெளியில போனா அடி அடின்னு அடிப்பாய்ங்க. அதாவது அமெரிக்கா தன்னோட அதிகாரத்தை எல்லா இடத்துலயும் வந்து நிலைநிறுத்துது. அப்போ ஈரான் தான் வந்து இங்க சேல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அங்க சுத்தி இருக்கிற அத்தனை நாடையும் சேல் பண்ண விடாம அடிப்பாய்ங்க அப்படிங்கிறதான் கணக்கு. அப்ப அடிச்சா எல்லாம் சேர்ந்துகிட்டு இந்த ஜிசிசி கண்ட்ரி அப்புறம் ஜோர்டான் எல்லாம் சேர்ந்துகிட்டு ஏற்கனவே யுனைடெட் நேஷன்ல ஈரானுக்கு எதிரா எல்லாரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு பிராது கொடுத்துருக்காங்க. இல்ல ஐயா இந்த மாதிரி ஈரான் வந்து ரொம்ப மோசம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பிராது கொடுத்துருக்காங்க யுஎன்ல. யுஎன்ங்கிறது என்ன, அது ஒரு பல்லு புடுங்கின ஒரு சிங்கமோ அசிங்கமோ அப்படி வச்சுக்கோமே. அது வந்து உண்மையிலே யூஸ்லெஸ். அது வந்து அமெரிக்கா என்ன சொன்னாலும் வாலாட்டக்கூடிய ஒரு நாய் அப்படிங்கிறது தான் யுனைடெட் நேஷன். அங்க போய் வந்து கொடுத்துருக்காங்களா இந்த மாதிரி ஈரான் பண்றாங்க. என்னன்னா இந்த மாதிரி ஈரான் பண்றாங்கன்னு ஆல்ரெடி நாங்க வந்து டாக்குமெண்ட் பண்ணிட்டோம். அதனால இப்ப அடிக்கும்போது நாங்க திருப்பி அடிச்சாலோ வேற ஆட்கள் மூலமா நாங்க அடிச்சாலோ நீங்க வந்து என்னன்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை வந்து ப்ரூவ் பண்றதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ என்னன்னா சவுதியில இருந்தோ யுஏஇல இருந்தோ குவைத்துல இருந்தோ மற்ற இடங்க கத்தார்ல இருந்தோ எந்த இடத்துல இருந்தும் இந்த ஹர்மோஸ் வழியாவோ ஹர்மோஸ் அவுட் ஆஃப் ஹர்மோஸ் வழியாவோ எந்த ஆயில் வந்தாலும் இங்க வந்து ஈரான் அடிப்பாங்க, அங்க வந்து ஹவுத்திஸ் அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழல். அப்போ ஈரானுக்கு எதிராக மொத்த அரபு நாடுகளும் ஒன்று சேருது. ஹவுத்திஸுக்கு எதிராக இஸ்ரேல்ல இருந்து அரபு நாடுகளும் ஒன்று சேருது. அமெரிக்கா ஒன்று சேருது. சைனா வந்து இனி கையை கட்டி வேடிக்கை பார்க்க போறாங்களா அல்லது என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இப்போ இவங்களுக்கு எதிராக வந்து பெரிய அளவுக்கு யுஎன்ல தீர்மானம் போட்டாங்கன்னா சைனா தன்னோட வீட்டோ பவரை பயன்படுத்தி ஈரானுக்கு ஆதரவா நிற்பாங்களா நிற்க மாட்டாங்களா? ஏன்னா சைனாவை வந்து நம்ப முடியாத ஒரு முக்கியமான ஆட்கள் அப்படின்னா உலகத்துல சைனா தன்னோட சுயநலத்துக்காக யாரை வேணாலும் பறி கொடுப்பாங்க. அதாவது இவங்க வந்து பயங்கர காட்டாங்க, ஒரு என்ன சொல்றது ஒரு கிரிமினல்ஸ். யாரு நெத்தன்யாகு வந்து கிரிமினல்ஸ். இவங்க அப்படி இல்லை. இவங்க அப்படின்னா கிரிமினல் தனத்தையே வேற மாதிரி பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறது. இப்போ இந்தியால ஒரு கணக்கெல்லாம் வந்துச்சு. இந்தியாவோட ரிசர்வ் ஃபாரின் கரன்சி ரிசர்வ் இல்லையா, அது பெரிய அளவுக்கு வேகமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. நமக்கு வந்து ஆயில் ரிசர்வ் இங்க இருக்கிறது கிட்டத்தட்ட 45 நாளைக்கு ஆயில் ரிசர்வ் எல்லாம் இருக்கு. ஆனா அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கு. சரி, அதை ஃபில்லப் பண்றதுக்கு வேணும்னா வெளியில இருந்து வாங்கணும். முன்னாடி வாங்குறது எப்படின்னா ஒரு $50, $45, $50, $60 ஒரு ஒரு பேரல் வாங்கும்போது அப்ப இருந்த ரிசர்வ் வந்து கரையக்கூடிய வேகமும் இப்ப கிட்டத்தட்ட 100, 105, $110 இந்தியா வாங்கும்போது அது கையிருப்பு இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட நம்ம ரூபாய்க்கு என்ன சொன்னா ஒரு 60 லட்சம் கோடி 70 லட்சம் கோடி கையிருப்பு இருந்துச்சுன்னா அது வந்து வேகமா முன்னாடி வந்து ஒரு 2 மாசத்துல காலியாகக்கூடியது இப்ப 1 மாசத்துல காலியாயிரும். அப்படிங்கிற ஒரு சூழல்ல அந்த ஃபாரின் ரிசர்வ்க்கு என்ன செய்ய போறோம்? அது இப்போ வந்து ரூ. 3 14 காசு, ரூ. 11 காசுன்னு சொல்லி டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் இந்திய அரசு ஏத்திருக்கு. விலைய ஏத்திருக்கு. ஆனா எப்படி பார்த்தாலும் இந்த ரிசர்வ் இதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும். இன்னைக்கு இருக்க சூழலை மேனேஜ் பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் ரூ. 20 இருந்து ரூ. 25 வரைக்கும் இன்கிரீஸ் பண்ணாலொழிய இதால இந்தியாவால சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு ஆக போகுதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் வந்து நம்ம இடையில போற போக்குல வந்து ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் அவர் வந்து கெர்ஜி லாவ்ரோவ் அப்படின்னு
அவர் வந்து ஒரு இதை அப்படி திருவாய் மலர்ந்திருக்கிறார். இப்ப இங்க இருக்கிற பிரச்சனைக்கு வந்து ஈரானுக்கும் அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் இடையில மத்தியஸ்தம் பண்றதுக்கு பெஸ்ட் கண்ட்ரி இந்தியா தான். இந்தியா சொன்னாதான் ரெண்டு பக்கமும் கேட்பாங்க அப்படின்னு திருவாய் மலர்ந்திருக்கிறாரு. இந்தியா வந்து அது ரெண்டு பேருக்கும் ஈரானுக்கும் எதிராக இருக்கக்கூடிய யுஏஇ, இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா ரெண்டுக்கு இடையில ரொம்ப நட்பு நாடா இருக்கா. இந்த இந்தியா தான் ஏற்கனவே நாங்க வந்து ஈரானுக்கு கிட்டத்தட்ட எதிரி. நாங்க வந்து யுஏஇ, இஸ்ரேல் இவங்க அமெரிக்கா இவங்களோட தான் நம்ம வந்து ரொம்ப க்ளோஸா நட்பு பாராட்டிட்டு இருக்கோமே அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. அது வந்து என்ன இதுல சொன்னாரு தெரியல. பட் எதுவா இருந்தாலும் நான் சொன்ன வாக்கியம் வந்து இந்தியனா நமக்கு வந்து ஒரு பெரிய பெருமையா இருக்கு அப்படிங்கிறது தான். சரி. நம்முடைய பிரதமர் மோடி யுஏஇ பயணம் பண்ணியிருக்கிறார். ஓகே. அங்க பயணத்துல பெரிய சில விஷயங்கள்லாம் நிறைய கையெழுத்தாகுது. தேவைப்படும் இந்தியாவுக்கு அவசரமா தேவைப்படுறது என்னன்னா, அங்க யுஏஇல இருந்து கிடைக்கக்கூடிய, அதாவது அபுதாபில இருந்து கிடைக்கக்கூடிய எல்என்ஜி நமக்கான அந்த கேஸ். அதுக்கப்புறம் வந்து குரூட் ஆயில். என்னன்னா, யுஏஇ நமக்கு இந்தியாவுக்கு சப்ளை பண்றதுல 3 லார்ஜஸ்ட் கண்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஏற்கனவே 3 பில்லியன் யுஎஸ் டாலருக்கு ஆல்ரெடி ஜனவரியில டீலுக்கு வந்து சைன் பண்ணியிருக்கோம். போன ஜனவரியில. ஓகே. 3 பில்லியன் அப்படின்னா ஒரு 30,000 கோடி ரூபாய் நமக்கு எல்என்ஜி யுஏஇ இம்போர்ட் பண்றோம் அப்படின்னு முன்னாடி பெரிய அளவுக்கு சப்ளை பண்ணது யாரு அப்படின்னா இவங்க கத்தார். ஸோ கத்தார்ல இல்லாம இப்போ வந்து கத்தார் போக இங்க இருந்து நம்ம டீல் பண்ணியிருக்கோம். கத்தார்ல இருந்து வர்றதுக்கான ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஆனா ஈரான் வந்து அப்பப்போ இந்திய கப்பல்களையும் அலோவ் பண்ணுது. அப்புறம் எங்கெல்லாம் வந்து கடல் கன்னி வெடி இருக்கோ அதெல்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி விடுது. ஆனா கப்பல் வந்து முன்னாடி 120, 140 கப்பல் போனது இப்போ வந்து 30, 40 கப்பல்கள் போறதா ஈரான் சைட்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம இந்த ஒரு இதுல நமக்கு ஈரானை விட்டு போட்டு மற்ற இந்த நாடுகள்கிட்ட மட்டும், அதாவது அரபு நாடுகள் ஜிசிசி நாடுகள்கிட்ட மட்டும் இந்தியா எண்ணெயோ இல்லை எல்என்ஜியோ வாங்கிட்டு வந்தா இவங்க வந்து பெருசா ரசிக்கல ஈரான். இந்த மாதிரி சூழல் இருக்கு. இப்போ வந்து எப்படின்னா இந்தியாவுக்கும் யுஏஇக்கும் துபாய், அபுதாபி இந்த கண்ட்ரிக்கும் இடையில ட்ரேடு டீல். இங்கேருந்து நம்ம அனுப்பக்கூடிய உணவுப் பொருள், மற்ற பொருளாக இருக்கட்டும், அங்கேருந்து வாங்கக்கூடிய எண்ணெய் இதாக இருக்கட்டும், இதெல்லாம் சேர்த்தோம்னா அதை வந்து கணக்கு பண்ணா கிட்டத்தட்ட 100 பில்லியன் யுஎஸ் டாலர் அப்படிங்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு வருஷத்துக்கு நம்ம வந்து டீல் பண்றோம். அது வந்து டார்கெட் என்ன அப்படின்னா 20 லட்சம் கோடிக்கு 200 பில்லியன் யுஎஸ் டாலருக்கு நம்ம அந்த வர்த்தகம் பண்றதுக்கான ஒப்பந்தங்கள்லாம் நிறைய சைன் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதா. அதே நேரத்தில் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 45 லட்சம் இந்தியர்கள் துபாய், அபுதாபி, ஷார்ஜால மட்டும் இருக்காங்க. யுஏஇல இருக்காங்க. அவங்க மூலமா நமக்கு நேரடியா ஆர்பிஐ மூலமா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமா வரக்கூடிய பணம் அளவு அப்படின்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி வருது வருஷத்துக்கு. சரி, அது இல்லாம சில நேரத்துல அங்க வந்து உண்டியல் மூலமா கொடுப்பாங்க. இங்க பணத்தை கொடுத்து அங்க இருந்து ஒரு மாத்தி விடுறது அப்படின்னு அது தனி. அது இல்லாம எக்ஸ்சேஞ்ச் மூலமா வர்றதே நமக்கு வந்து 2.5 லட்சம் கோடி. ஓகே. அப்படிங்கும்போது நமக்கு மொத்த வளைகுடால இருந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 5 லட்சம் கோடிக்கு மேல நமக்கு வருது. ஏன்னா நமக்கு யூகே போறவங்களோ, அமெரிக்கா போறவங்களோ அங்க குடும்பத்தோட போய் செட்டில் ஆறாங்க, அல்லது அங்க போயிட்டு ஒரு குடும்பத்தை செட் பண்ணிட்டு அங்க வாங்குற சம்பளத்தை அங்கேயே செலவு பண்ணிக்கிறாங்க. இந்தியாவுக்கு அனுப்புறது இல்லை பெருசா. ஆனா இங்க இருந்து அமெரிக்காவுக்கு சாஃப்ட்வேர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கேருந்து வரக்கூடிய அமௌண்ட் தான் வந்து ஒரு 4.5 லட்சம் கோடி. அமெரிக்கால இருந்து, யூகேல இருந்து ரொம்ப பெருசா இல்லை. அப்படிப்பட்ட சூழல்ல இங்க இருந்து நம்ம மக்கள் போய் உடல் உழைப்புல இந்த மாதிரி நிறைய அங்கிருந்து பணத்தை சம்பாதிச்சு நம்ம ஊருக்கு வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அது மட்டும் 2.5 லட்சம் கோடி. அது வந்து நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பணமா இருக்கு. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 16ல இருந்து 18 லட்சம் கோடி நமக்கு இதுக்கு மட்டும் தேவைப்படுது. இதுக்குன்னா இந்த குரூட் ஆயில் அண்ட் எல்என்ஜி இது வாங்குறதுக்கு மட்டும் 18 லட்சம் கோடி தேவைப்படுது. அதுல கிட்டத்தட்ட 2.5, 3 லட்சம் கோடி, அதாவது 5 லட்சம் கோடிக்கு மேல அரபு நாடுகள்ல இருந்து நம்ம மக்கள் போய் வேலை செஞ்சு அனுப்புற காசு மட்டும் இங்க வருது அப்படின்னா அது கிட்டத்தட்ட 30% வந்து இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், இந்த இதுக்கு வந்து ஃபாரின் ரிசர்வ் இதுக்கு நம்ம மக்கள் உழைப்பு பயன்படுது அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்கு. அப்புறம் இங்க ட்ரம்ப் போயிருக்கும்போது, சைனா போயிருக்கும்போது அங்க அமெரிக்காவோட ஜேர்னலிஸ்ட தனியா அவங்க பேசணும்போது உள்ள அலோவ் பண்ணல. அதுக்கு தாட் போட்டு பயங்கரமா பேசியிருக்காங்க. நீங்க என்னத்த பேசினாலும் சைனா இஸ் சைனா ஆல்வேஸ். அவங்க யார பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. என்னோட முன்னேற்றம், என்னோட இது யார் எக்கட இருந்தா நீங்க என்ன வேணா பேசிட்டு போங்க அப்படின்னாங்க. அதுக்கு உதாரணம் தான் முன்னாடி அந்த டியான்மென் சதுக்கம் அப்படின்னு ஒரு சதுக்கத்துல மாணவர்கள், சைனா மாணவர்கள் கூடி அங்க இருக்கிற அரசுக்கு எதிராக கோஷம் போட்டு பயங்கரமா பிரச்சனை பண்ணாங்க. அன்னைக்கு சீனா விட்டுருந்தாங்கன்னா சீனா வந்து சிதறுண்டு இருக்கும்.
எப்படி ரஷ்யா சிதறி போச்ச மாதிரி சீனாவும் பெரிய கண்ட்ரி. அது வந்து ஒரு 5, 6 கண்ட்ரியா வந்து நாடா சிதறி இருக்கும். என்ன பண்ணாங்க? சுத்தி நின்னு போட்டு அடி அடின்னு ஷூட் பண்ணி 5000 மாணவர்கள கொன்னாங்க. கொன்னது தப்பா ரைட்டா அப்படின்ற இடத்துக்கு வரல. என் நாடு நான் எப்படி நடத்தணும், எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு என் விருப்பம். வேற மேலை நாடுகள் ரொம்ப முக்கியமா யூரோப் அண்ட் அமெரிக்கா இங்க உள்ள நுழைஞ்சு நீ வாலாட்டாத அப்படின்னு அந்த மாணவர்களை சுட்டு கொன்னாங்க. அதுக்கப்புறம் சிப்புன்னு அப்படி அடங்கி போயிட்டாங்களா? இப்ப சீனா வந்து வேற லெவல்ல போய்க்கிட்டு இருக்கு. அப்போ இங்கேயும் நமக்கு வந்து கட்டுப்பாடு, சுதந்திரம் வேணும், கட்டுப்பாடும் வேணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காண்டி அரபு நாடுல இருக்கிற மாதிரி வந்து ஓவர் கட்டுப்பாடு எந்த ஒரு மனித உரிமையே கிடையாது அப்படின்ற அளவுக்கு இல்லாம துபாய் அப்படி இல்லை. ஸோ அதான் மொத்தத்துக்கு ஒரு நியூஸ் வந்து ஒழுங்கா கிடைக்காது, எதுவும் கிடைக்காது அந்த மாதிரி இல்லாம இந்த ரொம்ப கட்டுப்பாடு உள்ள ஒரு சுதந்திரம். யார் என்ன வேணாலும் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். சொந்தமா என்டர்பிரினர் நம்ம வந்து தொழில் முனைவோர், வேலை பார்க்குறவங்க, படிப்பு என்ன அப்படி எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து ரொம்ப ஊதாரித்தனமா ரொம்ப மோசமாயிடக்கூடாது அப்படிங்கிறது. ஆனா அந்த விதத்துல சைனா வந்து தன்னோட மக்களுக்கு 140 கோடி மக்களுக்கு உணவு அளிக்கணும், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல பெரிய அளவுக்கு டெவலப் பண்ணாங்க இல்லையா? அந்த டெவலப்மெண்ட் இந்தியா வந்து பின்தங்கி இருக்கு. காரணம் அங்க உள்ள ஆட்சி முறை எல்லாம் வேற, இந்தியாவோட ஆட்சி முறை வேற. அது அப்புறம் தனியா பேசிக்கிடுவோம். ஓகே. ஸோ இன்னைக்கு உள்ள செய்தியில ரொம்ப முக்கியமான சாராம்சம் இதுதான். இந்தியா ரொம்ப கிட்டத்தட்ட திவாலாகிற நிலைமையில இந்தியா இருக்கு அப்படிங்கிறது தான் அண்டர்லைன் வந்து பண்ணக்கூடிய ஒரு செய்தி. எப்படி திவாலாகும்? இப்படியா? இவ்வளவு இல்லையா? அவ்வளவு இல்லையா? உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லி பின்னூட்டத்துல வந்தீங்கன்னா சொல்லுங்க. என்னன்னா எனக்கு கிடைச்சிட்டு இருக்க தகவல் கிட்டத்தட்ட ஒரு 65 லட்சம் கோடி நம்மளுடைய ரிசர்வ் கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. அது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஃபாரின் ரிசர்வ். ஓகே. ஏன்னா நமக்கு வெளியில இருந்து வாங்குறோம் இல்லையா? அது பயங்கர வேகமா வந்து கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. 6,65 கோடி சம்திங். அது ரொம்ப வேகமா கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. அது வந்து நமக்கு என்ன சொல்றது? முன்னாடி உள்ளதை டபுள் மடங்கு கொடுத்து நம்ம ரிசர்வ் ஆயில் வாங்குற மாதிரி இருக்கு. அப்புறம் ஈரான் வந்து அடுத்து என்ன செய்ய போறாங்க? ஈரான் வந்து அமெரிக்கா இந்த 48 மணி நேரத்துல போட்டு தாக்க போறாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஈரானை தாக்குனாங்கன்னா ஈரான் வந்து மொத்தம் இந்த அரபு நாட்டை பூரா சொல்லி முடிச்சிருவாங்க அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே கிடைச்சிட்டு இருக்க தகவல். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இந்த கிறுக்கு அதிபர் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு திரும்பி போனதுக்கு அப்புறம் என்ன உத்தரவு போட போறாங்க? அப்படியே கல்ஃப் ஆஃப் ஒமான்ல இருந்து ஒரு 10, 20 கப்பலையே அப்படியே எடுத்து திருப்பி கொண்டு வர போறாங்களா? அல்லது இந்த மாதிரி நாங்க வந்து சைனால பேசிட்டோம், சைனா வந்து இங்க இடையில நமக்கு எதிராக வரமாட்டாங்க, நான் வந்து ஈரானை போட்டு தாக்கி ஈரானை அடிமைப்படுத்துவோம்னு நினைச்சிட்டு இப்ப திரும்ப தாக்க போறாங்களா? ஆனா நமக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னா ஈரானை இன்னும் ஒரு ஒரு நாள் 20 நாள் இப்போ வந்து அவர் சொல்லி 24 மணி நேரம் ஆச்சு. இப்ப இன்னும் ஒரு 24, 30 மணி நேரத்துக்குள்ள ஈரானை அமெரிக்கா பெரிய அளவு தாக்க போகுது அப்படிங்கிற தகவல். ஆனா தாக்காமலும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ தாக்க போறதா தகவல். ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த காலம் சந்திப்போம். நன்றி.